Come on, a big price to be paid. அதற்கு ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டும். He would be whipped by the soldiers from the very next moment. அந்த அடுத்த நிமிடத்திலிருந்து வீரர்கள் அவர்களை சாட்டையால் அடிப்பார்கள். Moses had love for his people. மோசேக்கு தன்னுடைய இனத்து மக்களின் மேல் அன்பு இருந்தது. He wanted to save his people. அவருடைய இனத்தில் உள்ள மக்களை காப்பாற்ற விரும்பினார். And one day an Egyptian soldier was beating up a slave, a Hebrew slave. ஒரு நாள் எகிப்திய வீரன் ஒருவன் எபிரேய அடிமை ஒருவனை சாட்டையால் அடித்துக் கொண்டிருந்தான். Moses got in between their fight and beat up the Egyptian, and the Egyptian soldier died. அப்போது அதை கண்ட மோசே அங்கு புகுந்து அந்த எகிப்து வீரனை அடித்தார். அவ்வாறு இந்த சண்டையிலே அவர்களை அந்த எபிரேயனுக்கு உதவிய போது அவர் அடிக்கும்போது அந்த எகிப்தியன் இறந்து விட்டான். Moses became a murderer. இப்போது மோசே ஒரு கொலைகாரர். The next day there were two Hebrews who were fighting. அடுத்த நாள் ரெண்டு எபிரேயர்கள் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. Moses once again got into their battle to stop them from fighting. அப்போ மோசே அங்க போய் அவங்ககிட்ட சொன்னாரு, ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு. One of the Hebrews said, are you going to kill me like you killed the Egyptian? அப்போ அந்த எபிரேயர்ல ஒருத்தர் சொன்னாங்க, நேத்துக்கு நீ அந்த எகிப்தியனை கொன்று நீ பதைச்சு வச்சிட்டேல, அது மாதிரி என்ன கொல்லலாம் நீ நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டான். Moses had to run for his life because he was afraid of Pharaoh. அப்போது மோசேக்கு பயம் பிடித்தது. பார்வோனுடைய தண்டனைக்கு பயந்து அந்த இடத்தை விட்டு அவர் ஓட வேண்டியதாக இருந்தது. His choice had led him to flee from Egypt. அவருடைய இத்தகைய தேர்வு அந்த நாட்டை விட்டே ஓட வேண்டிய நிலைக்கு அவரை தள்ளியது. One choice led him, a great man Moses in Egypt in the palace of Pharaoh, now running away from Egypt out of fear of Pharaoh. ஒரே ஒரு சூசிங் அவர் தேர்வு செய்த அந்த காரியம், பார்வோனுடைய அரண்மனையிலே அரசகுமாரனாக வாழ்ந்து வந்த அந்த மோசே ஒரு அடிமை நிலைக்கு தாழ்ந்து பார்வோனுடைய தண்டனைக்கு பயந்து நாட்டை விட்டே ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. Look at that verse 25. Choosing rather to suffer affliction with the people of God than to enjoy the pleasure of sin for a season. பாவத்தில் சிறிது காலம் இன்புறுவதை விட கடவுளுடைய மக்களோடு சேர்ந்து துன்புறுவதையே அவர் தேர்ந்து கொண்டார். The pleasure of sin is only for a season. பாவத்தில் கிடைக்கின்ற இன்பம் ஒரு காலகட்டத்திற்கு மட்டும்தான். The pleasure of sin is only for a season, and after the season is over there is a great destruction. இந்த பாவத்தில் கிடைக்கக்கூடிய இந்த இன்பம் ஒரு காலகட்டத்தில் தான், ஆனால் அது நிலையானது அல்ல. Hallelujah. 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 So tell me one thing, every day do we also have a choice? இப்போ நீங்க சொல்லணும், ஒவ்வொரு நாளும் நமக்கு இத்தகைய தெரிவுகள், சூசிங், சாய்ஸ் நம்ம வாழ்க்கையில இருக்கா? On one side is a pleasure of sin for a season, and on the other side is to do what the word of God says. ஒரு பக்கம் பாவத்தின் விளைவாக கிடைக்கக்கூடிய இன்பம், அடுத்த பக்கம் இறை வார்த்தை என்ன சொல்கின்றது என்ற ஒரு காரியம். You know what the Bible says? Look at the verse 26. Esteeming the reproach of Christ greater riches than the treasures in Egypt. பைபிள் இவ்வாறு சொல்கின்றது, இறை வார்த்தை இவ்வாறு சொல்கின்றது. 26, ஏனெனில் தமக்கு கிடைக்கவிருந்த கைமாறு ஒன்றையே கண்முன் இருத்தி அவர் எகிப்தின் செல்வங்களை விட மெசியாவின் பொருட்டு இகழ்ச்சியுறுவதே மேலான செல்வம் என்று கருதினார். Moses believed that going through the shame for God's people was more richer than the treasures in Egypt. மோசே தன்னுடைய
ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக துன்புறுவது எகிப்தில் தனக்கு கிடைக்கக்கூடிய மேலான செல்வத்தை காட்டிலும் மிகுந்த செல்வமானது என்று கருதினார். Praise the Lord. Praise the Lord. In everyday life we have got different kinds of treasure. நம் ஒவ்வொருவருடைய அன்றாட வாழ்க்கையிலும் நமக்கு ஒவ்வொரு விதமான புதையல் இருக்கின்றது. There is a treasure of heaven, விண்ணகத்தை சார்ந்த புதையல், and there is a treasure of the world. இந்த உலகத்தை சார்ந்த புதையல். Now whatever treasure you desire, there your heart shall be. நீங்கள் எந்த புதையலை தெரிவு செய்கின்றீர்களோ அங்கேதான் உங்கள் உள்ளம் இருக்கும். So Moses is saying he believed that the treasure of heaven is far richer than the treasures of Egypt, because the treasure of heaven will always bring forth a great reward of heaven on this earth, and also a reward in heaven when you leave this planet earth. மோசே இவ்வாறு புரிந்து கொண்டார். விண்ணகத்தில் உள்ள செல்வம் தான் எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கை விட மிகவும் மேலானது என்று. ஏனென்றால் விண்ணகத்தில் உள்ள அந்த செல்வத்தை தேர்ந்து கொள்ளும்போது அந்த விண்ணக செல்வமானது இந்த மண்ணக வாழ்வில் தேவையான ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து இங்கு இறைவார்த்தைக்கு ஒத்த வாழ்க்கை வாழவும், மீண்டும் விண்ணகத்திற்கு செல்லும்போது அங்கேயும் அந்த வெகுமதியை பெற்றுக்கொள்ள வழி செய்கின்றது என்பதை மோசே நம்பினார். Praise God. Praise the Lord. Moses lived in the wilderness for 40 years before he could encounter God for the first time in the burning bush when God spoke to him. முட்புதரில் மோசே ஆண்டவரை சந்திப்பதற்கு முன்னால் அவர் பாலை நிலத்தில் 40 ஆண்டுகள் கழிக்க வேண்டி இருந்தது. So God had to strip him of every carnal thing before God could put that power in him and bring him back to Egypt and use Moses to deliver his people. எனவே ஆண்டவராகிய கடவுள் மோசேயை எகிப்திற்கு ஒரு விடுதலை வீரனாக கொண்டு வருவதற்கு முன்னால் மோசேக்கு என்னென்ன காரியங்கள் தேவையாக இருந்ததோ அதை எல்லாம் அவருக்கு கொடுத்து அவரை பயிற்சி கொடுக்க வேண்டியது இருந்தது. Let's say a student failed in standard 3. நாம் இவ்வாறு சொல்வோம், ஒரு மாணவன் 3வது வகுப்பில் ஃபெயில் ஆகிவிட்டான். The first time the student failed, முதல் தடவை ஃபெயில் ஆயிட்டான். will the child be promoted to class 4? அந்த குழந்தைய 4வது கிளாஸ்க்கு போடுவாங்களா? 3வது வகுப்புல ஃபெயில், அப்ப 4வது கிளாஸ்க்கு அவங்கள ப்ரமோஷன் கொடுப்பாங்களா? Let's say the child failed 10 times in class 3. Will she be promoted now to class 4? 3ஆம் கிளாஸ்ல இருக்கும்போது 10 தடவை ஃபெயில், அப்ப 10 தடவை ஃபெயில் ஆயிருக்காங்கன்னு சொல்லி 4ஆம் கிளாஸ் கொடுப்பாங்களா? Hello? Only when you pass the test you are promoted to the next class. எப்போ அந்த பரீட்சையில பாஸ் ஆகுறாங்களோ அப்பதான் அடுத்த கிளாஸ்க்கு அவங்களுக்கு ப்ரமோஷன். And the more higher and higher class you go, the better the reward, the better the salary, the better the position. எவ்வளவு அதிகமாக நாம் படிக்கின்றோமோ, எவ்வளவுக்கு அதிகமான பட்டங்கள் வாங்குகின்றோமோ அவ்வளவுக்கு அதிகமாக உயர்ந்த பதவி கிடைக்கின்றது, அவ்வளவுக்கு அதிகமாக உயர்ந்த வருமானமும் கிடைக்கின்றது. சரியா? சரிதானே? சரியா? Now look into your life and ask yourself, which are those areas where you keep on failing again and again? Is it a sin of lust? Is it a sin of lies? Is it a sin of jealousy? Is it a sin of greed? Is it a sin of selfishness? Is it a sin of revenge, bitterness, unforgiveness, hatred? Now what kind of things are there in you that every time there is a test, you fail the test, and after failing the test, you are still believing that God will give you a reward? You are being foolish. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திரும்பி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியில் நீங்கள் தோற்றுக்கொண்டே இருக்கின்றீர்கள், ஃபெயிலாகிக் கொண்டே இருக்கின்றீர்கள்? உங்கள் வாழ்க்கையினுடைய சில பகுதிகளான
கோபம், வெறுப்பு, பகை, பழிவாங்கும் எண்ணம், பேராசை, மன்னிக்க முடியாத நிலை, சண்டை, சச்சரவு, கட்சி மனப்பான்மை, கோள், புரணி, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இத்தகைய பல பகுதிகள் நம் வாழ்க்கையில் இருக்கின்றது. நாம் எந்த பகுதியில் நாம் தோற்றுக்கொண்டே இருக்கின்றோம்? அவ்வாறு நாம் தோல்வி அடைந்து கொண்டே அதிலிருந்து வெற்றி பெற நாம் முயற்சி செய்யவில்லை என்றால் எப்படி நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தர முடியும்? நமக்கு ப்ரமோஷன் எப்படி கிடைக்கும்? நாம் முட்டாள்தனமான சிந்தனைகளை உடையவர்களாக இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். Tell your neighbor, you pass the test, you will surely get blessed and get a reward. பக்கத்துல சொல்லுங்க, டெஸ்ட்ல பாஸ் ஆனீங்கன்னா கண்டிப்பா ப்ரமோஷன் உண்டு. Nobody wants to tell their neighbor. யாருக்குமே பக்கத்துல உள்ளவங்க சொல்றதுக்கு இஷ்டம் இல்லை. Tell your neighbor, you want to be blessed, pass the test. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? பரீட்சையில பாஸ் ஆகுங்க. When we were small, we had a bad habit. Now we are grown 40, 50, 60 and 70. We still fail in the test every time we put pressure on that area of our life. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது தான் ஒரு காரியத்தில் ஃபெயில் ஆகிட்டே இருந்தோம். அதிலிருந்து வெளிவர முடியலை. இப்போ 40 வயசு, 50 வயசு, 60 வயசு, 70 வயசு, 80 வயசு, இன்னும் அதே ஃபெயிலியர் தான். Many times it is like this. Lenten season, we pass the test for 40 days. Easter day, the test is gone for a toss. For example, a person will not drink for 40 days, but on Easter Sunday, they will drink the whole gallon for the whole year. நம்முடைய வாழ்க்கை தபசு கால வாழ்க்கையாக இருக்கின்றது. 40 நாட்கள் உத்தமமான வாழ்க்கை. உதாரணமாக குடிப்பழக்கம் உள்ளவர்கள் இந்த 40 நாள் பக்கத்திலே போக மாட்டேன். ஆனால் ஈஸ்டர் வந்ததோ இல்லையோ ஒரு பெரிய கேன் நிறைய வாங்கி குடி குடி குடின்னு 40 நாளுக்கு சேர்த்து குடிச்சு கொண்டாட்டம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. During the Lenten season, God is not interested in your fast. During the Lenten season, God is interested in how much test are you ready to pass and remain pass all the time. ஆண்டவர் இயேசுவுக்கு இந்த தவசு காலத்தில் எப்படி உபவாசம் இருந்துட்டு இருக்கீங்க அப்படியில் ஒன்றும் அவருக்கு அதை பற்றி ஒன்றும் அக்கறை இல்லை. மாறாக எத்தனை டெஸ்ட்டில் பாஸ் ஆக போகிறீங்க, எத்தனை டெஸ்ட்டில் இன்னும் ரொம்ப மார்க் வாங்கி பாஸ் ஆகி அடுத்த ப்ரமோஷனுக்கு நீங்கள் போக போகிறீங்க அப்படிங்கிறது தான் அவருக்கு ரொம்ப ஆசை. When Moses made that choice to move in God's direction, he had to pass the test before he could get a reward, a profit from the kingdom of God. மோசே ஆண்டவர் காட்டிய அந்த திசையை நோக்கி நகர ஆரம்பிக்க முடிவெடுத்ததும் அவர் அநேக பரீட்சைகளை பாஸ் பண்ண வேண்டி இருந்தது. அவ்வாறு அந்த சோதனைகளை எல்லாம் அவர் வெற்றியாக முடித்த பின்புதான் அவருக்கு வெகுமதி கிடைத்தது. If you want to know your future, it is so easy. உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் கணக்கிட வேண்டுமா, தெரிய வேண்டுமா, அது ரொம்ப ஈஸி. Your thoughts decide your future. உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுடைய எதிர்காலம். If your thoughts are carnal, then the fruit that you are going to bring forth is of the devil's kingdom. There is no question of blessing, there is only curse, there is only destruction. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உலகை பற்றியதும் சாத்தானை சார்ந்ததுமாக இருந்தால் நிச்சயமாக அது வெற்றியை கொண்டு வர முடியாது, அது வெகுமதியை கொண்டு வர முடியாது. மாறாக அது அழிவுக்கே உங்களை நடத்தி செல்லும். That is why you find the word of God is preached by a person, everybody is listening, but everybody is not getting blessed. The blessing depends on who is going to pass the test. Such people will receive the profit, the reward and the blessing of God. Those who don't pass the test remain in the same position for years together. Now they are grumbling, murmuring and saying, the retreat doesn't help me, the prayer doesn't work for me, nothing works for me, God is not there. அதிகம் பேர் இத்தகைய தியானங்களை அதில் வந்து பங்கு பெறலாம். ஆனால் யார் இந்த தியானத்தின் விளைவாக ஆசீர்வாதங்களையும்
குணமளித்தலையும் பெற்றுக்கொள்கின்றார்கள். யாரெல்லாம் இந்த தேர்விலே நான் பாஸ் ஆகுவேன், நான் நல்ல முடிவுகளை எடுப்பேன் என்ற அந்த முயற்சியோடு இந்த தேர்வுகளில் சோதனைகளில் நான் பாஸாகி விடுவேன் என்ற முடிவு எடுத்தவர்களுக்கு நோய் குணமாகின்றது, அவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கின்றது. மாறாக எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் எத்தனை தியானங்களுக்கு சென்றாலும் அங்கு எதுவும் நடப்பதில்லை. ஏனென்றால் அங்கு மாற்றங்கள் நிகழ்வதில்லை, அங்கு தேர்வில் வெற்றி பெறுவதில்லை. எனவே கடவுளால் எதுவும் செய்ய முடியாது. பின்பு நான் அங்கே சென்றேன், நான் இந்த தியானத்துக்கு போனேன், அந்த ஜெபத்துக்கு போனேன், ஒரு பிரயோஜனம் இல்லை, எனக்கு எந்த ஆசீர்வாதமும் கிடைக்கல அப்படி சொல்ல வேண்டிய இருக்கும். ஆனால் அப்படி சொல்வது சரியல்ல, அது தவறு. சரியா? ஹலோ, are you understanding where the problem is? உங்களுக்கு புரிஞ்சுதா பிரச்சனை எங்க இருக்குன்னு? Everybody wants profit, எல்லாத்துக்கும் வாழ்க்கை வெற்றி லாபம் வேணும். but everybody is not ready to live by the word of God. ஆனா எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கின்றதோ அதுபடி வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை. So your profit is going to decide the way you think. உங்களுடைய வாழ்வின் வெற்றி நீங்கள் எப்படி சிந்திக்கின்றீர்களோ அதை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படும். Quicker you change your thinking to God's word, quicker the profit. நீங்க எவ்வளவு வேகமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒத்த சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் நான் வைத்துக் கொள்வேன் என்று நினைத்த மாத்திரத்தில் வேகமாக ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கடந்து வரும். That is why you must rid yourself from those things and those people who challenge your decision to live by the word of God. Keep them out. எனவே நீங்கள் இறை வார்த்தையை நீங்கள் வாசிக்க வேண்டும். இன்னும் இறை வார்த்தைக்கு ஒவ்வாத சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் உடையவர்களோடு நாம் நட்பு வைத்துக் கொள்ளக்கூடாது, அவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும். Very, very important is, with whom are you having fellowship every day of your life? மிக மிக முக்கியமானது என்னவென்றால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் யாரோடு நட்பு உறவு வைத்துக் கொள்கிறீர்கள் என்பதாகும். Who is talking to you every day? ஒவ்வொரு நாளும் யாரெல்லாம் உங்களிடம் பேசுகின்றார்கள் என்பதாகும். The serpent Satan spoke to Eve and messed up Adam and Eve's life. ஒரு முறை சாத்தான் ஏவாளோடு பேசி அவளுடைய வாழ்க்கையே பாழடித்து விட்டது. Praise the Lord. Praise the Lord. Are you understanding? புரியுதா உங்களுக்கு? Hello fig trees, are you there? அத்தி மரங்களே நீங்கள் இருக்கீங்களா? So are you ready to go through the digging and the dunking process? கொத்துவதற்கும் எரு போடுவதற்கும் தயாராக இருக்கின்றீர்களா? Surround yourself with people who live by faith. Surround yourself with people who live by the word of God, who agree in the word of God, whose lives are full of the anointing of the Holy Spirit. When you surround yourself with such people, that same anointing rubs on you, your thinking changes, your same life which was once upon a time in destruction, now your life will begin to become a prophet. உங்களை சுற்றிலும் விசுவாசத்தில் வாழ்கின்றவர்களை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை சுற்றிலும் அன்பின் வழி நடப்பவர்களை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை சுற்றிலும் ஆவியின் கனி கொடுக்கும் வாழ்வை வாழ்கின்றவர்களை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை சுற்றிலும் இறை வார்த்தையின்படி சிந்தனையையும் செயல்பாடுகளையும் வைத்திருப்பவர்களை நட்புறவாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது அழிவுக்கு சென்று கொண்டிருக்கும் உங்கள் வாழ்க்கை வளமான வாழ்க்கையாக ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறும். Have you ever heard a word called tamarind? நீங்க எப்பாவது புளி அதை பத்தி கேட்டிருக்கீங்களா? புளி புளி. Has anybody ever seen a tamarind? A tamarind. புளி புளி புளிய மரம் புளி பார்த்திருக்கீங்களா? When we were in school, we used to eat tamarind. ஸ்கூல்ல படிக்கும்போது கீழே கிடக்கிற புளியம் பழத்தை எடுத்து சாப்பிடுவோம் நம்ம. Do you love tamarind? உங்களுக்கு பிடிக்குமா? Now when I said tamarind, look at that sister, her mouth is full of watering. நான் புளின்னு சொன்னதும் இந்த சகோதரி ஆமா, look at her mouth is full of water. அவங்க வாயில நல்ல நிறைய அப்படியே உமிழ்நீர் வந்துட்டு புளின்னு சொன்னதும்
I just spoke a word, tamarind. நான் ஒரு புளி அப்படிதான் ஒரு வார்த்தை சொன்னேன். Your thinking released chemicals in your body. உடனே உங்களுடைய மூளை சிந்தனை உங்க உடம்புல ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி வாயில் அப்படியே உமிழ்நீரை கொண்டு வந்தது. In the same way, when your mindset or your thinking is on the word of God, it will release chemicals in your body that will help you to withstand every sickness and disease and destroy every work of the devil when your thinking is in line with the word of God. And if your thinking is not in the line with the word of God, then your very thinking will release chemicals in your body that will bring forth sickness and disease. That is why people who are depressed, they begin to give birth to lot of sickness and disease. உங்களுடைய சிந்தனை இறை வார்த்தைக்கு ஒத்ததாக இருந்தால், you don't apply this teaching, you will go back home the same. You must have come for physical healing. God doesn't want you to have only physical healing. He wants you to have healing in your marriage. He wants you to have healing in your relationship, healing in your children's life, healing in your finances, healing in everything. And all this comes by digging and dunking. நீங்க உடல் சுகம் மட்டும்தான் பெறணும் அல்லது அதை மட்டும் நீங்க எனக்கு சுகமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா உங்க வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் அதை மட்டும் விரும்பவில்லை. அவர் உங்கள் வாழ்க்கையே ஆசீர்வாதமாக மாற வேண்டும். உங்களுடைய திருமண வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்களுடைய நிதி, உங்களுடைய கடன் பிரச்சனை, இன்னும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தொழில், இப்படியாக உங்களுடைய உறவுகள், இது எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். எனவே நீங்கள் இங்கிருந்து போகும்போது எல்லா வகையான மாற்றங்களும், அதாவது சிந்தனையில் மாற்றம் ஏற்படும் போது உங்களுடைய செயல்களில் மாற்றம் ஏற்பட அது வழி வைக்கின்றது. எனவே இந்த பாடம் உங்களுக்கு சிந்தனையை மாற்ற உதவுமானால் உடல் நலம் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் ஆசீர்வாதம் கடந்து வரும். Praise the Lord. Praise the Lord. Galatians 5:16, very powerful word. Praise God. Galatians 5:16. Walk in the Spirit and you shall not fulfill the lust of the flesh. Walk in the Spirit and you shall not fulfill the lust of the flesh. தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள், அப்போது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். The word of God does not say, first stop walking in the flesh, then you shall start walking in the Spirit. இறை வார்த்தை அப்படி சொல்லல. முதல்ல ஊனியல்பின் இச்சையின்படி வாழுங்க, அதுக்கு பிறகு ஆவியின் தூண்டுதல்ல நீங்க வாழலாம், அப்படி சொல்லல. Walking in the flesh means negative actions, negative thoughts, negative words. ஊனியல்பின் இச்சையில் வாழ்வது என்பது எதிர்மறையான சிந்தனைகளும் எதிர்மறையான செயல்பாடுகளும், இறை வார்த்தைக்கு ஒவ்வாத சிந்தனைகளும் செயல்பாடுகளுமாகும். So God's word does not say stop your negative actions, then you will begin to walk in the Spirit. ஆண்டவர் இவ்வாறு சொல்லவில்லை. இறை வார்த்தைக்கு ஒவ்வாத செயல்பாடுகளை நிறுத்துங்கள், அதன் பின்பு சிந்தனைகளை மாற்றுங்கள் என்று சொல்லவில்லை. Praise the Lord. Praise the Lord. God's word says first you act on the word of God and think on the word of God, that itself will stop and destroy the wrong actions and negative actions from your life. ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறு சொல்கின்றது. முதலில் இறை வார்த்தைக்கு ஏற்ற செயல்பாடுகளை தீர்மானியுங்கள், இறை வார்த்தைக்கு ஏற்ற சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள், அப்போது இந்த ஊனியல்பின் பாவ இச்சைகளை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் என்று சொல்கின்றது. When I was brought for the retreat, I did not come for the retreat, I was brought for the retreat. நான் ஒரு தியானத்துக்கு நானா போகல, என்னை பிடிச்சு கொண்டு போனாங்க. Because when I was brought in a very critical state. I had lost my memory, I did not know who I am, I did not know who is my wife, I did not know who are my children. So many demonic powers working in me. என்னை ஒரு ரிட்ரீட்டுக்கு அப்படி பிடிச்சு கொண்டு போன போது நான் என்னோட நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது. எனக்கு நானே யாருன்னு தெரியாது, என் மனைவி தெரியாது, என் பிள்ளைங்க தெரியாது, எனக்கு எல்லா வகையிலையும் நிறைய பேய் என்னை பிடிச்சு வச்சிருந்தது. My life was totally in the club, my life was totally in the sin. என்னுடைய வாழ்க்கை கிளப் வாழ்க்கையாக இருந்தது, பாவ வாழ்க்கையாக இருந்தது.
I had reached a stage of depression where I did not even know my name. I could not recognize my wife and children. என்னுடைய நிலை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் பயங்கரமான மனச்சோர்வு இருந்தது. என் மனைவி யாருன்னு தெரியாது, என் குழந்தைங்க யாருன்னு எனக்கு தெரியாது. When I look at this scripture, it is so true. When I was brought there and I began to read and listen to the word of God for 2 hours every day, when the priest would come and celebrate the mass, he would speak the word of God for about 1.5 hours to 2 hours, and I would be listening to that every day for 9 days. And then I began to read the Bible for the first time, about 10 hours, 12 hours, 14 hours, and I did not even know where the sin went, where the club life went, where the alcohol went, where the smoking went, where the fighting went, where the bad words went, where my wrong friends went. Everything changed when I began to feed myself with the word of God. என்னை இவ்வாறு இந்த தியான சென்டருக்கு என்னை கொண்டு சென்றார்கள். அப்போது அந்த தியானத்திலே எங்களுக்கு நடத்திய குருவானவர் திருப்பலியை நடத்தும்போது ஒரு 1.5 மணி நேரம் அவர்கள் இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். அவ்வாறு ஒவ்வொரு நாளும் நான் குறைந்தது 2 மணி நேரமாவது அந்த திருப்பலியில் இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தேன். அவ்வாறு 9 நாட்கள் அங்கே நான் செலவிட்டேன். அதன் பின்பு நான் ஒவ்வொரு நாளும் 8 to 10 மணி நேரம் இறை வார்த்தையை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். அந்த இறை வார்த்தையை வாசித்து 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 என்னுடைய இதயத்திலே அதை பதித்து வைக்க ஆரம்பித்தேன். என் சிந்தனையிலே அதை பதித்து வைக்க ஆரம்பித்தேன். அப்போது என்னை பிடித்திருந்த பேய்கள், என்னை பிடித்திருந்த கெட்ட பழக்கங்கள், சிகரெட் குடிப்பழக்கம், போதைப் பொருளுக்கு அடிமைத்தனம், இன்னும் கோபம், சண்டை சச்சரவு, பேராசை, பொறாமை, மனச்சோர்வு, நோய் ஆகிய இந்த எல்லா பேய்களும் எப்படித்தான் என்னை விட்டு போனது என்று எனக்கு தெரியாது. நான் செய்ததெல்லாம் இறை வார்த்தையை இரவும் பகலும் அதிகமாக வாசித்து அதை இதயம் என்ற அந்த லாக்கருக்குள் டெபாசிட் செய்து வைத்து கொண்டேன். அதுதான் வெற்றிக்கு காரணம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. ஒருத்தரும் கை தட்ட மாட்டீங்களா? பிரதருக்கு விடுதலை கிடைச்சிச்சு அப்படி. Hallelujah. Hallelujah. See, please understand, this healing or this miracle did not come by chance. Now I realize how it happened. But in those days I did not know, but now I begin to understand. The more and more the word of God in me destroyed the sin in me. எனக்கு கிடைத்த அந்த குணமளித்தல் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்தது திடீரென்று எனக்கு வரவில்லை. இப்போது நான் பின்னால் நோக்கி பார்க்கும்போது அது படிப்படியாக எவ்வளவுக்கு நான் என்னுடைய பங்களிப்பு இறை வார்த்தையை வாசித்து எனக்குள் வைத்து கொண்டேனோ அந்த அளவுக்கு என்னிலே மாற்றங்கள் ஏற்பட்டது. The more the sin died, the more the reward came. நான் எவ்வளவு அதிகமான பாவியாக இருந்தேனோ அதற்கு அதிகமான அளவு எனக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் வெகுமதியும் என் வாழ்க்கையில் வந்தது. Now I understand. Jesus spoke to the fig tree and the fig tree root died. When the root died, the action died. In the same way, when you take the word of God and you speak the word of God, the root of every weed, every unprofitable tree that is growing in you, every kind of sin that is growing in you, the root dies instantly when you start speaking God's word. When the root has died, the tree has died, the tree has died, the fruit has died. ஆண்டவர் இயேசு அத்தி மரத்தை பார்த்து அவர் சபித்தார். அவர் பேசிய அந்த வார்த்தையினாலே அத்தி மரத்தின் வேர், அந்த மரமானது வேரோடு பட்டு போயிற்று. அதன் வேர் பட்டது, அந்த மரத்தின் இலைகள், அந்த மரம் முழுவதுமே பட்டு போனது. அதற்கு காரணம் ஆண்டவர் இயேசு கூறிய வார்த்தை. அதுபோலத்தான் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இறை வார்த்தையை படித்து அந்த வார்த்தையை நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு பேசினால், பிரச்சனைகளிடம் அந்த வார்த்தையை நீங்கள் பேசினால், உங்கள் பிரச்சனைகளின் அந்த பிரச்சனைகளுக்கு இருக்கின்ற வேரோடு
அந்த பிரச்சனைகள் பட்டு போய்விடும். உங்களுக்கு இருக்கின்ற நோய்கள் வேரோடு பிடுங்கப்பட்டு அது உங்களை விட்டு போய்விடும். உங்களுக்கு இருக்கின்ற துன்பங்கள் வேரோடு பிடுங்கப்பட்டு போய்விடும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இறை வார்த்தையை நீங்கள் படித்து அந்த இறை வார்த்தையை நீங்கள் வாயினால் அறிக்கையிடும்போது, நம்பிக்கையோடு அறிக்கையிடும்போது இத்தகைய அதிசயத்தை, ஆசீர்வாதத்தை, பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Praise God. Praise the Lord. Satan's words produce Satan's thoughts that lead you in his way. சாத்தானுடைய உறவு, சாத்தானுடைய எண்ணங்களை நம்மில் வளர்ப்பதாக இருக்கும். God's words produce God's thoughts that produces God's way and leads you in God's way. ஆண்டவருடைய வார்த்தைகள் ஆண்டவருடைய சிந்தனையை தரும், ஆண்டவருடைய செயல்பாடுகளை தரும். அந்த செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்புகின்ற எல்லா வெற்றியையும் தரும். So it's so simple. You get God's word. நீங்கள் இது மிகவும் எளிதானது. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். You will get God's thoughts. உங்களுக்கு ஆண்டவருடைய எண்ணங்கள் வரும். That will show you God's way. அது உங்களுக்கு ஆண்டவருடைய வழிகள் என்ன என்பதை காட்டும். And the result will always be profit. அதனுடைய விளைவு எப்போதும் உங்களுக்கு வெகுமதியாகவும் லாபமாகவும் இன்பமாகவும் இருக்கும். And it will be a highway of blessing. அது ஒரு பெரிய பரந்த ஒரு ரோடு இருப்பது போல அங்கிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பாய்ந்து வரும். That's why Jesus said, I am the way, I am the truth, and I am the life. அதனால் தான் ஆண்டவர் இயேசு இவ்வாறு சொன்னார், நானே வழியும் உண்மையும் ஜீவனுமாய் இருக்கிறேன், உயிருமாக இருக்கிறேன் என்று சொன்னார். So God's word will produce God's thought, will lead you God's way. ஆண்டவருடைய வார்த்தைகள் ஆண்டவருடைய எண்ணங்களை உருவாக்கும். ஆண்டவருடைய எண்ணங்கள் ஆண்டவருடைய வழிகளை உருவாக்கும். When you start walking God's way, you will begin to know the truth. நீங்கள் ஆண்டவருடைய வழிகளிலே நடக்க ஆரம்பித்தால் ஆண்டவருடைய உண்மை உங்களுக்கு புரியும். When you start applying the truth, you will be set free. அந்த வார்த்தையின்படி நீங்கள் நடக்கும்போது நீங்கள் கட்டுக்களில் இருந்து விடுதலை பெறுவீர்கள். Only those who live by the truth will now experience the life that Jesus came to give us, life in abundance, where you are lacking in nothing. யாரெல்லாம் இறை வார்த்தையின் உண்மையில் வாழ்கின்றார்களோ அவர்கள் ஆண்டவர் இயேசு வாக்களித்திருந்த அந்த நிறை வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதை பற்றி தெரியாதவர்களுக்கு அத்தகைய வாழ்வு கிடைப்பதில்லை. Do you find people going through this process, or do you find people, God bless me, it doesn't matter what I think, that doesn't matter, but you bless me? நீங்கள் இவ்வாறு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு சில நிலைகளை கடந்து செல்ல வேண்டியிருக்கின்றது. அப்படி இல்லாமல் நான் அப்படியே தான் இருப்பேன், என்னை ஆசீர்வதியும், நீர் ஆசீர்வதிச்சா மட்டும் போதும், ஆனால் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி சொன்னால் அங்கே எந்த மாற்றமும் எந்த பலனும் இல்லை. See, God, I took a leave and I've come and sat down for 3 hours, okay? So when I finish my 3 hours, you got to bless me. I've taken a holiday and come. But it doesn't matter what I think, but when I come to your house, you must bless me. ஆண்டவரே, நான் இப்படி லீவ் போட்டுட்டு வந்து 3 மணி நேரம் அங்கே உட்கார்ந்துருக்கேன், நான் என்ன யோசிச்சாலும் அதை பற்றி உமக்கு கவலை இல்லை, நீர் என்னைய சுகப்படுத்தியே தீரணும், நீர் என்னை ஆசீர்வதித்தே தீரணும் அப்படி சொல்வது மாதிரி இருக்கும். சரியா? சரியா? Hello? You know what we want? We want only praise and worship songs, then a healing anointing session, we get healed and we want to go back home, Jesus has healed me. But the healing is only in the physical body, but rest of the areas you are still in a mess. நமக்கு எது ரொம்ப பிடிக்கும்? கைத்தட்டணும், பாடணும், இறை புகழ்ச்சி வழிபாடு, அதுக்கப்புறம் குணமளிக்கும் வழிபாடு, அப்புறம் நல்ல குணம்லாம் கிடைச்ச அப்புறம் சந்தோஷமாக நம்ம வீட்டுக்கு போனோம். சரிதான், ஆனால் அது உடல் அளவில் தான் அந்த சுகம் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் இன்னும் பல ஏரியா, பல பகுதிகள் இருக்குது, அது எல்லாமே இருளாக தான் இருக்கும், அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. சரியா? ஹலோ, சரியா? சரியா?
Praise God. Praise the Lord. Will you change your thinking? உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மாற்றிக்கொள்வீங்களா? Please understand, God is calling you. You are a fig tree, and the capacity to produce the fruit is in everybody. ஆண்டவர் உங்களை அத்திமரம் என்று சொல்கின்றார். எனவே ஒவ்வொரு அத்திமரத்திற்கும் கனி கொடுக்கக்கூடிய அந்த திறன் இருக்கின்றது. Now what is so special about you? Let's study that. உங்களை பற்றிய சிறப்பு என்ன, அதை பற்றி பார்ப்போம். Okay, now listen carefully. நல்ல கவனிங்க. God created Adam. ஆண்டவர் ஆதாமை படைத்தார். He gave him the garden of Eden. அந்த ஏதேன் தோட்டம் முழுவதும் ஆதாமுக்கு கொடுத்தார். He looked all around and everybody was happy, but Adam was sad. எல்லாத்தையும் அப்படியே திரும்பி பார்த்தார். மரம், செடி, மிருகம் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆதாமுக்கு சந்தோஷம் இல்லை. He was sad because God had put so much of love in him that he could not share this love with a person of his own kind. ஆண்டவர் தன்னுடைய அன்பை ஆதாமுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் ஆதாமோடு பகிர்ந்து கொள்ள தன்னால் அவரை போன்ற ஒருவரை கொடுக்க முடியவில்லை. So God saw that Adam is very sad. அப்போது ஆதாம் கவலையாக இருப்பதை ஆண்டவர் கண்டார். So he put him to sleep. ஆதாமை தூங்க வைத்தார். And out of his rib he put flesh and made Eve. அவருடைய எலும்பில் ஒன்றை எடுத்து அதை பெண்ணாக செய்து ஏவாளாக ஒரு சதையான ஒரு மனுஷியாக கூட்டிக் கொண்டு வந்தார். Adam must have got up from his sleep. ஆதாம் நல்ல தூக்கத்திலிருந்து ஆன்னு சொல்லி எழுந்துச்சார். அப்படி பார்த்தாரு. For the first time he's looking at a woman. முதல் தடவை பார்க்கறாரு. Praise the Lord. Praise the Lord. But you know, the biggest problem was Adam did not know that Eve was inside of him. All that God did was what was inside of him, God brought it outside. ஆனா ஆதாமுக்கு தெரியாது இந்த ஏவாள் தனக்கு உள்ளதான் இருந்தான்னு சொல்லி. தனக்கு உள்ள இருந்ததைத்தான் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்திருக்காரு. இது தெரியல. When did God bring Eve out of Adam? எப்போ ஆண்டவர் ஏவாளை ஆதாமிடமிருந்து வெளிக்கொணர்ந்தார்? When God put Adam to sleep. ஆதாமை தூங்க வைத்த போது. When he was sleeping, this was at rest. ஆதாம் தூங்கிய போது அவன் ஓய்வெடுத்தான். The Holy Spirit could work பரிசுத்த ஆவியானவர் அப்போது அங்கு வேலை செய்தார். and bring Eve out. அங்கு ஆதாமிடமிருந்து ஏவாளை கொண்டு வந்தார். The Holy Spirit told me, பரிசுத்த ஆவியானவர் என்னிடம் சொன்னார், just as I brought Eve out of Adam and Adam did not know, எப்படி ஏவாளை ஆதாமிடமிருந்து நான் வெளி கொண்டு வந்த போது அது ஆதாமுக்கு தெரியாதோ, 12 years back when you received Jesus, you did not even know one day you would be standing in Nagarkoil and preaching to so many people. But that power to do that I had already put the day you received Jesus of Nazareth as your Lord, God and Savior. But now when you brought this to rest using God's word, I can bring so many good things which are inside of you, outside you, and when you look at them you will say, wow, this is my God's doing. நான் 12 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த தியான சென்டரிலே இறை வார்த்தையை கேட்டு நான் சுகம் பெற்று வந்தபோது இதே வார்த்தைகள் இங்கு போதிக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் எனக்குள் இருந்தது. ஆனால் ஏவாள் எப்படி ஆதாமிடமிருந்து வெளிவந்தது ஆதாமுக்கு தெரியாதோ அதுபோலத்தான் இத்தகைய ஒரு நிகழ்வு என்னை நாகர்கோயிலில் வந்து இவ்வாறு நற்செய்தி அறிவிப்பதற்கு ஆண்டவர் என்னை கொண்டு செல்ல போகின்றார் என்பது அப்போது எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் 12 ஆண்டுகளுக்கு முன்பே இதை எனக்குள் வைத்திருந்தார். ஆனால் இப்போது நான் இறை வார்த்தையை அதிகமாக தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இவ்வாறு பல வகையான காரியங்களை வெளிப்படுத்துகின்றார். இன்னும் எனக்குள் இருக்கின்ற நன்மைத்தனங்களை எல்லாம் நான் வெளியே கொண்டு வந்து அதை மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து கொள்ளவும்
ஆவியானவர் என்னை தூண்டுகின்றார். ஆவியானவருக்கும் ஆண்டவருக்கும் என் மேல் எவ்வளவு அன்பு! வாவ்! Praise the Lord. I'll tell you, there are mighty men and women of God sitting here right now. நான் சொல்கிறேன், இங்கு ஆண்டவருக்குள் வலிமை வாய்ந்த ஆண்களும் பெண்களும் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். But they don't even know how much great plan God has for their life. ஆனா அவங்களுக்கு தெரியல, ஆண்டவர் மகத்தான திட்டங்களை அவர்கள் எல்லோர் வாழ்க்கையிலும் வைத்திருக்கிறார். Moses also did not know that God would use him to divide the Red Sea. மோசேக்கும் தெரியாது, அந்த செங்கடலை அப்படியே அந்த கோலை நீட்டி தான் ரெண்டா பிளக்க போறத அவருக்கு தெரியாது. Moses did not know that God would use him to bring those millions of people out of Egypt without a battle. மோசேக்கு அந்த லட்சக்கணக்கான மக்களை எகிப்து தேசத்திலிருந்து எந்த விதமான போராட்டமோ இல்லாமல் கொண்டு வரப் போகின்றார் என்பது அவருக்கு தெரியாது. His choice, அவரது தேர்வு, to do what God's word says, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கின்றதோ அதை நான் செய்வேன் என்ற தெரிவு, brought that power which was inside of him, hidden inside. That power began to flow outside and he could see those things. ஆண்டவருடைய இத்தகைய வல்லமை அவருக்குள் இருந்ததை அவர் முதலில் அறிந்து கொள்ளவில்லை. அந்த வல்லமை எப்போது வெளிப்பட்டதோ அப்போது அவர் செயலில் இறங்கினார், அந்த காரியத்தை வெற்றியாக செய்தார். That same God is dwelling in every person who believes in Jesus. அதே கடவுள் ஆண்டவர் இயேசுவை விசுவசிக்கின்ற எல்லோரிடமும் இருக்கின்றார். And that same Holy Spirit wants to do marvelous things in your life and through your life in the lives of others. அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் மகத்தான காரியங்களை அவர் மோசேயின் வாழ்க்கையில் செய்தது போல் உங்கள் வாழ்க்கையிலும் செய்ய அவர் விரும்புகின்றார். But there is a test. ஆனால் ஒரு சோதனை. On one side is the pleasure of sin of Egypt, and on the other side is the shame or recompense of Christ. But the riches are greater than the treasures of Egypt, because when you make a choice to live by the word of God, you get reward not only on this planet earth, but you also get that reward in heaven. ஒரு பக்கம் எகிப்திலே இருக்கக்கூடிய பாவத்தின் இன்பம், மறுபக்கம் ஆண்டவர் இயேசு கல்வாரி மலையிலே அனுபவித்த பாடுகளும் வேதனைகளும் அதன் விளைவாக பெற்றுக்கொண்ட பரலோக பரிசும். இதில் எதை தேர்வு செய்து கொள்வோம்? ஆண்டவர் இயேசுவை தேர்ந்து கொண்டால் நமக்கு இந்த உலகத்திலும் விண்ணுலகத்திலும் நாம் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆனால் தெரிவு செய்வது நம் கையில் தான் இருக்கிறது. When God began to bless me about 6 years back, ஆண்டவர் 6 வருடங்களுக்கு முன்னால் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்த போது I had to make a choice. நான் ஒரு சாய்ஸ் தெரிவு செய்ய வேண்டியிருந்தது. On one side is a business that would bring forth crores of rupees, ஒரு பக்கம் என்னுடைய தொழிற்சாலை கோடிக்கணக்கான பணத்தை எனக்கு தரும். and on the other side would be to shut down the business and do what God's word says. மற்றொரு பக்கம் இந்த தொழிற்சாலையை இழுத்து மூடிவிட்டு இறைவார்த்தை எனக்கு என்ன சொல்கின்றது அதன்படி நான் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. About 6 years back I made a choice. 6 வருடத்திற்கு முன்னால் நான் ஒரு சாய்ஸ், ஒரு தெரிவு செய்து கொண்டேன். To close down the factory and do what God's word says. என்னுடைய தொழிற்சாலையை நான் மூடிவிட்டு ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கின்றதோ அதன்படி நடப்பேன் என்று முடிவு செய்து கொண்டேன். Otherwise I would have been in the factory bringing forth money and earning money. But praise God, when I made a choice to do what God's word says, every day I earn souls for the kingdom of God, because this is the treasure that I can take it to heaven when I reach heaven. என்னுடைய தொழிற்சாலையை நான் மூடிவிட்டேன், அதன் வருமானம் எனக்கு இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் அதிகமான ஆத்துமாக்களை நான் சம்பாதித்து கொண்டிருக்கின்றேன். நான் விண்ணகத்திற்கு செல்லும் போது என் பிறகே அதிகமான ஆன்மாக்கள் என்ற செல்வத்தை நான் அங்கு கொண்டு செல்வேன். Praise the Lord. Praise the Lord. Oh yes, I did not earn crores of rupees. நான் கோடிக்கணக்கான பணத்தை நான் சம்பாதிக்கவில்லை. But praise God, without earning crores of rupees, God gave me crores of rupees. He gave me a land which is worth crores of rupees to have a house of God where the word of God can be preached day and night. ஆனால்
ஆண்டவர் எனக்கு கோடிக்கணக்கான பணத்தை தரவில்லை, மாறாக கோடிக்கணக்கான பண மதிப்புள்ள ஒரு இடத்தை கொடுத்து அங்கு ஒரு தியான மையம் கட்டுவதற்கு என்னை ஆசீர்வதித்தார். வருடம் முழுவதுமாக தியானம் நடத்துவதற்கு எனக்கு ஒரு இடம் தந்திருக்கின்றார். அவ்வாறு என்னை ஆசீர்வதித்திருக்கின்றார். I am telling you, my dear brothers and sisters, there is so much of power and so much of millions of good seed that God has put in you. You are the fig tree that is supposed to produce the fruit that will bring salvation to millions of people through you. ஆண்டவராகிய கடவுள் உங்களுக்குள் மகத்தான வல்லமையை கொடுத்திருக்கின்றார். அதிக விதைகளை உடைய ஒரு அத்திமரமாக உங்களை வைத்திருக்கின்றார். உங்களை பயன்படுத்தி அநேக மக்களுக்கு மீட்பு கிடைக்க அவர் உங்களுக்குள் வல்லமையை வைத்திருக்கின்றார். I want to just share a testimony. நான் உங்களோடு ஒரு சாட்சியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I am sharing the word of God. நான் இறைவார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். I am gone from this place. நான் இந்த இடத்துல இருந்து போயிருவேன். Tonight I am leaving from this place. நான் இன்னைக்கு ராத்திரி இங்க இருந்து போயிருவேன். You and I will not remember everything that we have heard tonight. நான் அங்க பேசின எல்லாத்தையும் நம்ம அத ஞாபகத்துல வச்சிருக்க மாட்டோம். But God bless my brother David. ஆனா ஆண்டவர் சகோதரன் டேவிட ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்காரு. Whatever is being spoken is recording. என்னெல்லாம் பேசினமோ அதெல்லாம் அங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு. Thank God for these brothers. நான் ஆண்டவருக்கு இந்த சகோதரர்களுக்காக நன்றி They are all செலுத்துகிறேன். going to get it as a DVD. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டிவிடியை அவங்க உருவாக்க போறாங்க. And thank you for their heart that they want to make thousands of DVDs and distribute it free, so that people who did not come or people who came can't remember everything, but this DVD will remind them and help them to produce the fruit of heaven. Now by this one camera, millions of souls, their lives can be changed by the word of God that is being preached tonight. இந்த இறைவார்த்தைகளை நாம் மறந்து விடலாம். ஆனால் இங்கு இருக்கின்ற அன்பான இதயம் உள்ள சகோதரர்களுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். ஏனென்றால் இங்கு நடந்த எல்லா விதமான நாம் கேட்ட செய்திகளை அவர்கள் டிவிடியாக தயார் செய்து ஆயிரக்கணக்கில் அதை எல்லோருக்கும் இலவசமாக கொடுக்க போகின்றார்கள். இங்கு வந்தவர்களும் இங்கு வராதவர்களும் இந்த இறைவார்த்தையை அவர்கள் கேட்க முடியும். அவ்வாறு கேட்டு அவர்களுடைய ஆன்மாவும் மீட்கப்படும். எனவே அவர்களும் அந்த விண்ணகத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். எனவே விண்ணகத்தில் உள்ள கனியை இங்கேயே உருவாக்க முடியும். அதை உருவாக்க உதவுகின்ற சகோதரர்களுக்கு நன்றி. I want to ask you, after some years or many years, we will all both leave this planet Earth and go to heaven. நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு நம்ம எல்லாம் இந்த உலகத்தை விட்டு மேலே போயிடுவோம். And these people are going to make thousands of DVDs. இவங்க எல்லாம் ஆயிரக்கணக்கான டிவிடி உண்டாக்க போறாங்க. It is going to go around the world. அது உலகம் முழுவதும் போகுது. Where you and I can't go. நம்ம ரெண்டு பேரும் அப்படி போக முடியாது. But we will be going to so many people's homes. ஆனா நிறைய பேர் வீடுகளுக்கு நம்ம போவோம். We will be dead and gone. நம்ம இறந்து மேலே போயிடுவோம். But the DVD will keep on multiplying, and generations after generations will be hearing the word what happened in Nagarkoil, and generations after generation their lives will be saved, because we are planting a seed called DVD today. But